அன்பு நிறை அன்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள், பணிவுடன் சமர்ப்பணம். இன்றைய 76வது பதிப்பு நவம்பர் மாதத்தின் முக்கிய தினங்கள். நாம் ஒவ்வொரு மாதத்தினுடைய முக்கிய தினங்களை இங்கு ஏன் பதிவு செய்கிறோம், எதற்கு பதிவு செய்கிறோம் என்றால், சர்வதேச அளவில், தேசிய அளவில், உலக அளவில், ஐநாவின் மூலமாக இப்படி பல நாடுகள் இணைந்தப்பட்ட ஒரு கூட்டமைப்பின் மூலமாக மாதத்தினுடைய சிறப்புகளை கண்டறிந்து அதை தெளிவுறவும், அதை பற்றி விழிப்புணர்வு கொள்ளவும், பாதுகாத்து கொள்ளவும், வளம் பெறுவதற்கான முறைகளை, ஆலோசனை வழங்குவதற்காக இந்த முக்கிய தினங்கள் கொண்டாடப்படுது. இந்த முக்கிய தினங்களுடைய கொண்டாடுவதற்கான துவங்கிய ஆண்டுகள், வரலாற்று நிகழ்வுகள், இவைகள் நம் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கும், நம்முடைய உயர் படிப்புக்கான ஒரு ஆலோசனையும் வழிகாட்டுதலையும் புரிந்து கொள்வதற்கான இக்காலகட்டத்தில் அவசியமாக நாம் கருத வேண்டும். ஒவ்வொரு மாதத்திலும் நாம் தினமும் நாட்காட்டியிலே பார்க்கின்ற போது அது முக்கிய தினங்களையும், அதை நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்களையும், தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களையும் அந்த டெய்லி காலாண்டுகளில் இருக்கின்றது. ஆகவே ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன தெரிவிக்கிறது, என்ன வழிகாட்டுகிறது, என்ன ஆலோசனை தருகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு விழிப்புணர்வை தான் இந்த மாதத்தினுடைய நவம்பர் மாதத்தாக நாம் கொண்டாடுகிறோம். ஆகவே இந்த நவம்பர் மாதம் என்றால் மாதத்தினுடைய 11வது மாதமாக அமைகின்றது. இதில் என்ன விசேஷம் என்றால், குளிர் மழை காலங்களாகிய ஒரு இயற்கை வளமுள்ள ஒரு மாதங்களாகும், ஆன்மீகத்திலே ஒரு பற்றுள்ள ஒரு மாதத்தினுடைய விழாக்கள், நிகழ்வுகள் இருப்பதையும், ஐயப்பன் பக்தர்களான அந்த இறைவனோடு உறவாடுகின்ற விதயங்களும், கிறிஸ்தவர்கள் அந்த புனிதர்கள் இறந்தவர்கள் ஆன்மாக்கால வேண்டுகின்ற நிலைகளையும் இந்த மாதத்திலே சிறப்பாக, மேலும் இந்த மாதத்தினுடைய மாநிலங்கள் ஒரு 6 மாநிலங்கள் உருவாகி இருக்கிற மாதமாகவும் இருக்கின்றது. இந்த மாதத்தினுடைய சிறப்பு அம்சம் என்றால், இந்த குளிர்கால பகுதியிலே ஒரு நம்முடைய மாதத்தில் அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த பூமி சுற்றுகின்ற அந்த சுழற்சியினுடைய பருவகாலங்கள் ஏற்படுகின்ற நிலையில் இந்த மாதமான ஒரு சிறப்பு ஆன்மீக மாதமாகவும் நாம் இதை கணக்கிடலாம். ஆகவே 1/11 அன்று சைவ உணவாக நாம் கொண்டாடுகின்ற பொழுது சைவ தினம், சிவன் அடியார்களை வழிபடுகின்ற இந்த சைவமார்கள் பயன்படுகின்ற இந்த சைவ தினம், நாம் ஒருவேளை நம்மளுடைய உணவுகளை கூட இறைச்சிகளை, மாமிசங்களை தவிர்த்து இந்த சைவ உணவுகளான காய்கறிகள், கீரைகள், பருப்பு வகைகள் இவைகளை நாம் அனுபவித்து சாப்பிடுவதற்கான ஒரு நாளாக நாம் இதை பார்க்கின்றோம். மேலும் இந்த நாளிலே அனைத்து புனிதர்கள் திருவிழாவாக கத்தோலிக்க பாரம்பரியத்திலே கொண்டாடி வருகின்றார்கள். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இருந்து இந்த இறைவனுடைய திட்டத்தில் மனிதனாக பிறந்து அவரோடு பற்றுறுதி கொண்டு பரோகர அன்பால் இந்த உலகத்திலே வாழ்ந்து, அவருடைய எளிமையை, அவருடைய விசுவாசத்தினுடைய நம்பிக்கையிலே அவர்கள் தன்னை இறைவனுக்கு வேத சாட்சியாகவும், தன்னுடைய உழைப்பின் மூலம், அந்த செயல்கள் மூலம் இறைவன் அவர்களை ஆசீர்வதித்து, அந்த திரு அவையிலே இறை ஊழியர் நிலை, அருளாளர் நிலை, புனிதர் நிலை என்ற ஒரு 3 அடுக்கு நிலையை பார்க்கின்ற பொழுது, அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தனுடைய நிலையில் இறைவனிடம் சென்று நம்முடைய தேவைகளை பரிந்துரை செய்து நமக்கு பெற்று தருகின்ற புனிதர்களாக நமக்கு இருக்கின்றார்கள். நம்முடைய தேசத்திலே புனித அன்னை தெரேசம்மாள், புனித அல்போன்ஸ் அம்மா கேரளாவில், நம்முடைய புனிதர் அருளானந்தர், பிரான்சிஸ் சேவியர் கோவாவில், தேவ சகாயம் பிள்ளை போன்ற இந்த புனிதர்களை நாம், இந்த புனித தோமையார், இவர்களுடைய நினைவு நாட்களை அனைத்து நாடுகளிலும் புனிதர்களாக இப்படி அந்த திரு அவையால் அறிவிக்கப்பட்டு அவர்களோடு மன்றாடி அவர்களுடைய வேண்டுதலால் பரிந்துரையால் உடல்நலமும் புதுமைகளும் வளம் பெற்றதை
இன்றும் நாம் சென்று பயணித்து அவர்களோடு பரிந்துரை வேண்டி வருகின்ற நிகழ்வுகளை கொண்டாடுகின்ற நாள்தான் இந்த புனிதர்களுடைய நாளாக நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இதன் சார்பாக உத்தரகண்ட் மாநிலமானது உருவான ஒரு நாளாகவும் இதை நாம் பார்க்கின்றோம். கர்நாடக மாநிலம் உருவான மாதமாகவும் இந்த இரண்டும் இந்த மாதத்திலே 1ஆம் தேதி உருவானதை நாம் பார்க்கின்றோம். 2ஆம் தேதி பார்க்கின்ற பொழுது அனைத்து இறந்தவர்களுடைய நினைவு நாளாக, குறிப்பாக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய முன்னாள் மூதாதையர்களினுடைய கல்லறைகளுக்கு சென்று வழிபட்டு அவர்களுக்காக அவர்களுடைய நிலைகள், இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள், பாவங்கள், சிறு தவறுகளுக்காக நாம் மன்றாடுகின்ற பொழுது அவர்கள் இந்த விண்ணகத்தினுடைய வாழ்வுக்கு அழைத்து செல்வதற்காக நாம் அவர்களைப் போல நாமும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான ஒரு நாளை நினைத்து அந்த கல்லறையிலே திருப்பலி ஒப்பு கொடுத்து வேண்டப்படுகின்றார்கள். இந்த நேரத்திலே விவிலியத்திலே ஒரு நிகழ்வு, ஒரு பணக்காரன் இருக்கின்றான், ஒரு ஏழை லாசர் இருக்கின்றான். அவன் அந்த பணக்காரனுடைய மேசையில் அருகே அந்த நாய்க்கு கிடைக்கின்ற உணவாது கிடைக்குமா என்று ஏங்கி நிற்கின்றான். இப்படி வறியவராக அந்த கருணை உள்ளம் இல்லாத ஒரு நிலையில், உதவி செய்ய முடியாத ஒரு நிலையை புறக்கணிக்கின்றவன் அவனும் இருக்கின்றான், இவனும் இருக்கின்றான். ஆனால் இந்த லாசர் இறந்து அந்த அபிரகாமின் மடியில் வானகத்திலே இருப்பதாகவும், அந்த பணக்காரன் அந்த தீ நெருப்பிலே படும் போதாளத்தில் இருப்பதையும் பார்க்கிற ஒரு நிகழ்வு. அப்பொழுது அவன் வேண்டுகிறான், அந்த லாசர் மூலம் ஒரு சொட்டு தண்ணீர் எனக்கு விடக்கூடாதா என்று கேட்கிறான். அவனை, இந்த லாசரை என் சகோதரர்கள் இன்னும் மனம் திரும்ப வேண்டும், அவர்கள் வாழ்வு நல்லா இருக்க நல்முறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அழைப்பு வையுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, இங்கே இந்த பூ உலகிலே உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் சகோதர வாழ்க்கைக்கும் இறைவாக்கினர்களும் நல்லவர்களும் மேலவர்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் கேட்டு புரிந்து கொண்டு வாழ்க்கையை சிறப்பித்துக் கொள்ள வேண்டிய நிலையை ஒழிய விண்ணகத்தில் இருந்து சென்று ஒருவர் சொன்னாலும் அங்கள் புண்ணியம் இல்லை என்று கூறுகின்றார். ஆகவே இந்த இறந்தவர்கள் இன்று நாம் இன்று வாழ்ந்தோம் வளர்ந்தோம், நாம் ஒரு நாள் இந்த இறப்பு நிகழ்வு என்பது வாழ்வினுடைய தீர்மானம். ஆகவே இறக்கின்ற போது நாம் செய்கின்ற அத்தனை நல்ல செயல்களும் இந்த இறந்தவர்களுடைய கணக்கீடு இருக்கின்ற போது நாம் எப்படி வாழ வேண்டும், எதற்கு வாழ வேண்டும் என்ற நிலைகளை அறிந்து புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த இறந்தவர்கள் நாளாக நாம் கொண்டாடுகின்றோம். 5ஆம் தேதி சுனாமி தினம். இந்த மாபெரும் இந்த பிரபஞ்சத்திலே பலவிதமான கால சூழலில் ஏற்படுகின்ற பொழுது இந்த சுனாமி அலைகள் ஏற்படுகிறது. 1854 புனித ஜப்பான் நாட்டில் ஏற்பட்ட இந்த சுனாமி தாக்குதல். இந்த சுனாமி தாக்கல் என்பது கடல் அலையிலிருந்து ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தி நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றால், அப்படி ஏற்பட்டுகிற இந்த சுனாமியிலிருந்து நாம் உடன் பாதுகாத்து கொள்ளவும் அதை விழிப்புணர்வு கொள்வதற்காகத்தான் இந்த நாளை நாம் சுனாமி நாளாக கொண்டாடுகின்றோம். இது 2015 துவக்கப்பட்டது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் இந்திய நாளில் 5/5 சீக்கியர்களுடைய புனித நாளாக இதை கொண்டாடுகின்றார்கள். ஆகவே ஒவ்வொரு மத கோட்பாடுகளின் அடிப்படையில் அந்த நாட்களை சிறப்பிக்கின்ற விதத்திலே நாம் அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம். 7/11 அன்று தேசிய புற்றுநோய் தினமாக நாம் கொண்டாடுகின்றோம். புற்றுநோய் என்பது இன்றைக்கு விதவிதமான நோய்கள், மூளை புற்றுநோய், இதய புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய். ஆக இந்த புற்றுநோய்க்கான அடிப்படை காரணங்கள் இயற்கையை மறந்து இயற்கையோடு நாம் பயணித்து இயற்கை உணவிலே நாம் உணவே மருந்து. ஆக இந்த காலகட்டத்தில் இந்த நோய்கள் வருவதற்கான காரணங்களை அறிந்து அதற்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி அதனுடைய தாக்கத்தை குறைப்பதற்காகத்தான் இந்த புற்றுநோய் தினம் உலக அளவிலே கொண்டாடப்படுகின்ற ஒரு தினமாக கொண்டாடுகின்றோம். அடுத்து இந்த தினத்திலே சர் சி.வி. ராமன் பிறந்த நாள். இந்த ராமன் விளைவு என்ற ஒரு தத்துவத்தை இயற்பியலுடைய நோபல் பரிசு பெற்றவருடைய தினமாக இந்த சர் சி.வி. ராமன் தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. அடுத்தது குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பான ஒரு நிலையாக இந்த தினத்திலே 7/11 அன்று மாதத்திலே கொண்டாடப்படுகிறது. இது ஐரோப்பாவில் தொடங்கப்பட்டது 1990.
ஆகவே அந்த ஐரோப்பாவின் கூட்டமைப்பிலே இந்த சர்வதேச மாணவர்கள் இந்த குழந்தைகள் தின விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான ஒரு தினத்தை மையப்படுத்தி இன்றைய குழந்தைகள் நாளைய தலைவர்கள், நாளைய அறிஞர்கள், இந்த உலகத்தையும் இந்த நாட்டையும் வளப்படுத்துகின்றவர்கள். 5 வயதிலே வளையாதது 50 வயதில் வளையாதது. ஆகவே அந்த குழந்தைகள் தினத்தை முக்கிய தினமாக கொண்டாடப்பட்டு சர்வதேச அளவில் இந்த குழந்தைகள் தினமாகவும் இதை குழந்தைகள் பராமரிப்பு தினமாகவும் விழிப்புணர்வு தினமாகவும் நாம் கொண்டாடப்படுகின்றோம். அடுத்தது, இந்த நேரத்திலே மேரி கியூரி அம்மையார் பிறந்த நாள். அந்த மேரி கியூரி அம்மையார் முதல் பெண்ணாக நோபல் பரிசு பெற்ற பெண்மணி. அவள் இயற்பியல் துறையிலும் வேதியியல் துறையிலும் பெற்ற நோபல் பரிசை நினைக்கின்ற போது ஒரு பெண்ணுடைய சக்தி, ஆற்றல் எந்த அளவுக்கு நாம் முன்னோடியாக இருக்கிறது என்பதை பார்த்து ஒவ்வொரு பெண்களும் இதை முன்னோடியாக எடுத்துக்கொண்டு வாழ்விலே ஒரு சாதனை படைவதற்கான இந்த மேரி கியூரி அம்மாவை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த 7ஆம் தேதி மேரி கியூரி அம்மானுடைய பிறந்த நாளாக கொண்டாடுகிறோம். 8ஆம் தேதி உலக கதிரியக்கவியல் தினம். இந்த கதிர் இயக்கத்தினுடைய பாதிப்பை, இந்த உலகமானது வெப்பமாவதை புரிந்து உணர்ந்து அதற்கான ஆலோசனைகளையும் விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த 8ஆம் நாள் இந்த விழா நினைவை நாம் கொண்டாடுகின்றோம். 9ஆம் தேதி சட்ட ஆலோசகர் தினம். நம்முடைய சட்டத்தின்படி, இந்திய அரசின் அரசியல் சட்டத்தின்படி சட்ட ஆலோசனைகளுக்கான லோக்தால் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. இதை 1999 தொடங்கப்பட்டது. ஆகவே பெரிய பெரிய உச்ச நீதிமன்றத்திலே, உயர் நீதிமன்றத்திலே வழக்கறிஞர்கள் இருக்கின்ற போது மிகப்பெரிய வழக்கறிஞர்களுடைய ஃபீஸ் தொகையை நாம் கட்டி, நம்ம சிறியவர்கள் அந்த தொகையை கட்டி அந்த வழக்காடுக்காக பதிவு செய்ய முடியாது. ஆகவே ஒரு மாதத்துக்கு அவருடைய படிகாலத்திலே இப்படி முடியாதவர்கள் இந்த லோக்கால் என்ற இதிலே பட்டியல் இருக்கின்ற போது அவர்கள் அதை தேர்ந்தெடுத்து கொண்டு அவர்கள் இலவசமாகவே இந்த பட்டியலை சட்ட ஆலோசனை வழங்கக்கூடிய தினமாக இதுக்கு நாம் கொண்டாடப்படுகின்றோம். 2001 உலக சுதந்திர தினம். இந்த பல்வேறு நாடுகள் உலக சுதந்திரத்தை பெற்று தன்னாடை நாங்களே ஆண்டு நாங்களே வளப்படுத்திக் கொள்வதற்கான விவரங்களை பெறுகின்ற போது அதை உலக சுதந்திர ஆண்டாகவும் இந்த நாளை நாம் கொண்டாடப்படுகிறோம். ஆகவே 2001 அன்றைய நாட்டு அமெரிக்கனுடைய முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் புஷ் அவர்கள் இதை நாளை அந்த அவையிலே அதை உறுதிப்படுத்தி தெளிவுபடுத்தியிருக்கின்றார். ஆகவே இந்த நாளிலே கூட உத்தரகண்ட மாநிலம் 27வது மாநிலமாக 2000 உருவாக்கப்பட்டது. ஆகவே இந்த நவம்பர் மாதத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அன்பர்களே, பல மாநிலங்கள் உருவாகின்ற ஒரு மாதமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். 10/11 நம்மளுடைய உலக அமைதி நாளாக தினமாக கொண்டாடப்படுகின்றோம். 1985 இது தொடங்கப்பட்டது. 2011 யுனெஸ்கோவானது உலக அளவிலே இந்த உலக அமைதி தினத்தை கொண்டாடுகிறது. மேலும் இந்த உலக அறிவியல் தினமாக ஒரு விழிப்புணர்வு தினமாக இந்த நாள் கொண்டாடப்படும். ஆகவே அமைதி அமைதி தேடி அலைகின்றேன். இந்த மனித வாழ்க்கையிலே அமைதி என்பது மிக 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 முக்கியமானது. இந்த நம்மளுடைய உடல் ஆன்மாவானது அமைதியை தேடி அலைகிறது. ஒரு நிதானமும் ஒரு சாந்தமும் பெறுவதற்கான வழிகாட்டுதல்கள் இல்லை. எங்கே அமைதி கிடைக்கும்? எப்படி அமைதி கிடைக்கும்? யார் அந்த அமைதியை கொடுப்பார்கள்? பாருங்கள், நம்முடைய உடல் உறுப்பை பாருங்கள். உறவு என்பது நம்மளுடைய பெற்றோர், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் இருந்தாலும், ஆனால் உங்களுடைய உறவுகள் என்பது உங்கள் உடல் உறுப்புகள். அந்த உடல் உறுப்புகளை நீங்கள் மேன்மைப்படுத்தி ஆரோக்கியமான வாழ்வுக்கான அந்த உறுப்புகளை செயலாக்குவதற்காக நீங்கள் செயல்பட வேண்டும் என்பது இந்த நேரத்திலே அனைவருக்கும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்மளுடைய உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுகின்ற போது பெரும் துன்பம் அடைகின்றோம். அப்போது எந்த உறவுகளும் அதை சரி செய்து கொள்ள முடியாது. ஆகவே இந்த உறுப்புகள் இயக்கங்களை நாம் சரி செய்வதனால் மட்டுமே அந்த அமைதி ஏற்படுகிறது நம்ம உடல் உறுப்புகளால். ஆகவே இந்த நேரத்திலே நம்ம உடல் உறுப்புகளை
அறிந்து அதை செயல்படுத்தி அதை வலிமையாக்கி கொள்ளவும், நோய் தாக்கத்திலிருந்து நாம் அதை விடுவித்து கொள்ளவும், அமைதி ஏற்படுத்திக் கொள்வோம். நம் உடல் உறுப்புகளை நாம் பாதுகாத்துவோம், ஆரோக்கியமாக பலப்படுத்திக் கொள்வோம். அடுத்து தேசிய கல்வி தினம் 11ஆம் தேதி. முதலில் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்பவர்தான் முதல் இந்திய நாட்டினுடைய கல்வி அமைச்சராக இருந்தவர். அவர் 15/2/1947 இருந்து 2/2/1952 வரை 1958 வரை கல்வி அமைச்சராக இருந்தவர். ஏறக்குறைய 11 ஆண்டுகள், 2 முறை வருகின்ற பொழுது அவர் இந்த கல்வியினுடைய அவசியத்தை உணர்ந்து பல்வேறு புதிய திட்டங்களை உருவாக்கி கல்வி வளம் பெற வேண்டும், அது முக்கியத்துவம் இருக்க வேண்டும், அதற்கான ஆசிரியர்கள் பயிற்சிகளுக்கான பயிற்சி கொடுக்க வேண்டும், அவர்களுக்கான கற்றல் வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கல்வி தினமாக தேசிய அளவில் இந்திய அளவில் கொண்டாடும். அதற்கான அமைப்புகள் வகையாக பிரித்து, நிர்வாகத்தின் வழியாக பிரித்து இந்த கல்வி தினத்தை, ஏனென்றால் கல்வி மட்டும்தான் ஒருவனை கரை சேர்க்கும். குடிசைவாசி கற்றால் கோபுரவாசி ஆகுவான். இன்று இளைஞர்கள் நம்முடைய கல்வி தினத்தை இந்த தேசத்திலே பயன்பட்டதனுடைய விளைவு உலக நாடு முழுவதும் இந்த கல்வி வளர்த்தால் இளைஞர்கள் இன்று பல நாடுகளில் வாழ்கின்றார்கள். அந்த நாட்டிற்காக அந்த கம்பெனியில் பணி செய்கிறார்கள் என்றால் இந்த நாட்டினுடைய கல்வி வளம் பெற்றதுதான். நம்முடைய தமிழகத்திலும் புதுவையிலும் இந்த கல்வி வளம், அதனுடைய சதவீதம், கற்றோர் சதவீதம் சரி, உயர்கல்வி படித்த மாணவருடைய சதவீதமும் சரி, இன்று ஆண் பெண் சமம் என்ற முறையில் இருவர்களும் கல்வியாளாக உயர்ந்திருக்கின்றார்கள் என்றால் இந்த பாரம்பரியம், இந்த கல்வி நாளாக நாம் நினைத்து நாம் பெருமைப்பட வேண்டும். நான் இன்று கல்வி கற்றதால் வளர்ந்துள்ளேன் என்று ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கல்வி நாளாக கொண்டாடப்படுகிறது. 12/11 நிமோனியா காய்ச்சல் தினம். இந்த நிமோனியா காய்ச்சல் என்பது மிக கொடூரமானது. இது குழந்தைகளை தாக்கக்கூடியது. ஆகவே அவற்றை அந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கும் பராமரிப்பதற்கும் தடுப்பூசி முறைகளையும் இந்த நாளிலே விழிப்புணர்வு ஏற்படுத்தி சுகாதார அமைப்பு WHO என்ற நிறுவனம் சுகாதாரத்தில் ஒரு விழிப்புணர்வு கொண்டுவதற்காகவே இந்த நிமோனியா தினமாக கொண்டாடப்படுகிறது. 13/11 உலக கருணை தினம். அன்பார்ந்தவர்களே, சாதாரண பறவைகள் விலங்குகளுக்கு இருக்கின்ற ஒரு கருணையை பார்க்கின்றோம். அந்த நிகழ்வுகளை உன்னிப்பாக பாருங்கள். அதனுடைய வளர்ப்பிலே எந்த விதத்திலே இந்த கருணையோடு அவர்களை பராமரிக்கிறது. ஆனால் நம்மளுடைய மனித பாரம்பரியத்திலே இந்த கருணை உள்ளம், கருணை நிகழ்வு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருணை தினமாக கொண்டாடப்படுகிறது. கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை நீ பொறுத்தருளும். அந்த கருணை அருளை இறைவன் கொடுக்க வேண்டும் என்று பாடுகின்றோமே, ஆனால் நம்முடைய கருணை அடுத்தவரிடம் இருக்கிறதா, அதை பரிமாற்றம் செய்கிறோமா என்பதை நினைத்து தான் இந்த உலக அளவிலே இந்த கருணை தினம் செய்யப்படுகிறது. இது 2009ஆம் ஆண்டு சிங்கப்பூரில் முதலாக தொடங்கப்பட்டது. பின் ஆஸ்திரேலியாவில் 2012 தொடங்கப்பட்டது. இன்று உலக அளவிலும் இந்த கருணை தினத்தை, இந்த மனித குல வாழ்வுக்கான அடிப்படை தேவை கருணை. உனக்கு கருணையே இருக்குதாப்பா கேட்பாங்க. ஒரு இரக்கமே இல்லையா, கொஞ்சம் கருணை காட்ட மாட்டாயா? ஒரு கடைக்காரன், ஐயா இந்த கடனை செலுத்த முடியவில்லை, கொஞ்சம் கருணை காட்டுங்களே. இப்போ ஒருத்தரை கருணை காட்டுவதற்காக கேட்பதும், அவர்கள் கேட்பதற்கு முன்னாடியே நீங்கள் கருணை காட்டுவதும் உங்கள் வாழ்வை வளப்படுத்துவதற்கான ஒரு வித்தை என்பதை இந்த கருணை தினம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. மேலும் இந்த கருணையும் பச்சாதாபமும் இரக்கமும் நம் வாழ்வின் வளர்ச்சிக்கு அடிப்படை தேவை என்பதை இந்த கருணை தினத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றேன். அடுத்தது 14/11 குழந்தைகள் தினம். அன்பார்ந்தவர்களே,
முன்னாள் பாரத பிரதமர் பண்டிட்லால் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த நாளை இந்த குழந்தைகள் தினமாக, குழந்தைகளோடு அன்பாக இருந்தார், அரவணைப்பாக இருந்தார். அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சியிலும், கல்வி வளர்ச்சியிலும், அவர்களுடைய ஒழுக்க வளர்ச்சியிலும் அவர்களை இந்த தினமாக மகிழ்ச்சி நாளாக இன்று அனைத்து பள்ளிகளிலும் இந்த குழந்தைகள் தினம் சிறப்பாக அவர்களிடம் இருக்கின்ற திறமைகள், அவர்களிடம் இருக்கின்ற தனிப்பட்ட வல்லமைகள், இவைகளை கண்டறிந்து இவற்றை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகின்ற நிகழ்வுகளையும் ஓவியமாகவும் பாடலாகவும் கதையோ இப்படிப்பட்ட ஆற்றலே இந்த குழந்தைகள் இருக்கிறது. குழந்தைகளை கேள்வி கேள வையுங்கள், அவர்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் இந்த குழந்தைகள் தினம். இன்னொரு விதத்தில் இந்த குழந்தையினுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய பண்டிதர் நேருனுடைய சிந்தனையை படித்திருப்பீர்கள். ஒரு பள்ளத்திலே ஒரு பந்து விழுந்து விடுகிறது, குச்சால தோண்டி தோண்டி பார்க்குறாங்க மற்றவங்களாம். ஆனால் இவர் வந்து சிந்தித்து ஒரு தண்ணீரை அந்த பள்ளத்தில் ஊற்றுகிறார். அந்த தொலையிலே அது பந்து தானாக வெளியிடுது. ஆகவே குழந்தையினுடைய ஒரு பெரிய ஒரு 14 வயதிலே குழந்தையாக இருக்கின்ற நம்மளுடைய செஞ்சி மகாராஜ் தேசியராகனுடைய சிந்தனை பாருங்கள். ஆகவே குழந்தைக்கான வாய்ப்பை கொடுங்கள். அந்த குதிரையை யாரும் அடக்க முடியவில்லை. ஆனால் இவன் இந்த குழந்தை சிறுவனாக இருக்கின்ற போது தேசிகராஜன் அந்த குதிரை என்ன செய்கின்றார், நிழல் உள்ள ஒரு மாந்தோப்பில் கட்டுகிறார். அப்போது வெயிலில் நிழல் படுவதால் அது மிருள்கிறது, அதை அடக்க முடியவில்லை. ஆகவே குழந்தையிலே பக்குவப்படுத்த வேண்டிய இந்த குழந்தைகள் தினத்தை நாம் பெற்றோர்கள் வீட்டிலும் பள்ளியிலும் மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்ற தினமாக நாம் கொண்டாடுகின்றோம். அடுத்தது இந்த 14 நீரிழிவு நோய். அன்பார்ந்தவர்களே, இன்று அனைத்து 90% இன்னைக்கு சக்கரை நோயால். ஏன்? நாம் இயற்கையோட பிரிந்து எங்கேயோ செயற்கையிலே சென்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய உணவு பாரம்பரியத்திலே, நம்மளுடைய சுகாதார இந்த சுற்றுச்சூழல் பாரம்பரியத்திலே இந்த இயற்கையை மிஞ்சி அழித்து நாம் செயற்கையாக நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் நம்மளுடைய உடல் உறுப்புகளை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த உடல் உறுப்புகள் தான் நம்முடைய உறவுகள் என்று சொன்னேன். அந்த நீரிழிவுக்கு அடிப்படை இன்றைக்கு மருத்துவர்கள் என்ன கூறுகின்றார்கள், நீ இன்சுலின் ஊசியோ மருந்தோ மாத்திரையோ எதை போட்டாலும் அது வளர்ந்து கொண்டே போகும். முதல்ல பாயிண்ட் குறைவாக கொடுப்பாங்க, அப்புறம் பெரிய மாத்திரை கொடுப்பாங்க, அப்புறம் இன்சுலின். ஏன்? அதை தொடக்க காலத்திலிருந்தே இயற்கை உணவாகிய காய்கறிகள், கீரை வகைகள், பருப்பு வகைகள், இப்படி அந்த உணவுகளை கால நேரத்துடன் அளவுடன் நம் உணவை மருந்தாக பயன்படுத்தி கொண்டால் இந்த நீரிழிவு நோய் கட்டுப்படுத்தும். ஆகவே அதற்கான விழிப்புணர்வுகளையும் அந்த நாளில் நாம் சிறந்திருக்க வேண்டும் என்றும், அந்த நீரிழிவு நோயினுடைய நிலை என்ன, 400 இருக்குது 500 இருக்குது என்றால் அந்த 200 150 சாதாரண நீரிழிவு நோயினுடைய சர்க்கரை எவ்வளோ இருக்க வேண்டும் என்றை கணித்து அதற்கேற்றாப்புல நம்ம உடல் பாதுகாப்பையும் உடல் வளத்தையும் உடல் உறுப்புகளையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆகவே இதுதான் இன்றைய தினத்தில் உலக நீரிழிவு தினமாக இது உலக அளவிலேயே கொண்டாடப்படுகின்றார்கள். அடுத்த நிலையை பார்க்கின்ற போது இதற்கான முன்னேற்புகள், பயிற்சிகள், சிந்தனைகளை தருவதற்காக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மளுடைய உடல் ஆய்வு செய்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம் பயன்படுத்துவோம். அடுத்தது 15/11 அன்று நம்முடைய ஜார்க்கண்ட் மாநிலம் பாருங்கள், இந்த மாதத்திலே 4-5 மாநிலங்கள் உருவாகின்ற நிலை இருக்கிறது. ஆகவே அன்பு இளைஞர்களே, எந்தெந்த மாநிலம் எந்தெந்த நாட்களில் மாநிலங்களாக உருவாக்கப்பட்டது என்பதை உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துக, அதை குறித்து கொள்ளுங்கள். 17/1 சர்வதேச மாணவர் தினம். நம்முடைய முன்னாள் அப்துல் கலாம் மேதை அவர்கள் அக்டோபர் 15ஆம் தேதி பிறந்த நாளை மாணவர்கள் தினமாக கொண்டாடுகிறோம் நம்முடைய தேசத்திலே. ஆனால் இந்த உலக அளவிலே, சர்வதேச அளவிலே இந்த மாணவர் தினம் ஏன் கொண்டாடுகின்றார்கள் என்றால், எல்லா நாடுகளும் இதை முன்னெடுப்பாக இணைந்து இன்றைய மாணவன்தான் நாளைய தலைவர்கள், நாட்டை வளப்படுத்துகிறவர்கள். ஆகவே அந்த மாணவர்களுக்கு ஒரு கிரியாவுக்கும் அடிப்படை சிந்தனையும் அவர்கள் விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்த வேண்டும். 5 வயதில் விளையாதது 50 வயதில் விளையாது. ஆகவே இந்த மாணவர் பருவம் என்பது மிக வளர்ச்சிக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கின்ற நிலை. நீ என்னவாக நினைப்பாயோ அப்பாலே ஆகுவாய் என்ற ஒரு சிந்தனையை தூண்டுகின்ற
அந்த மாணவர் பருவம், இளம் பருவம். ஆகவே இந்த இளமை பருவத்திலே நேர்மையுடனும் ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கிலும் வளப்படுத்துகின்ற எண்ணங்களையும் உறவுகளையும் நீங்கள் பயன்படுத்தி இந்த மாணவர் தினத்தை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாம் சொல்கின்றோம். இது சர்வதேச அளவிலே இந்த மாணவர் தினத்தையும் கொண்டாடுகின்றார்கள். இதை அக்டோபர் மாதம் கூட இதை நம்மளுடைய மாணவர் தினம் கொண்டாடுகின்றார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இந்த சர்வதேச மாணவர் தினம் ஏன் கொண்டாடுகள் என்றால், செக்கோஸ்லோவாக்கிலே இந்த நாஜிக் படை என்பவர்கள் ஒரு அட்டுழியத்திலிருந்து அந்த கல்லூரியில் ஆசிரியர்களே அந்த மாணவர்களே ஒரு 1200 பேரை அவர்கள் கொடுமைப்படுத்தி ஒரு இடத்தை அடைக்கின்றார்கள். அந்த போராட்டத்திலே 9 மாணவர்கள் இறந்து விடுகிறார்கள், சுட்டு தள்ளப்படுகிறார்கள். ஆகவே இந்த நாளை நினைவுபடுத்தி தான் இதை முக்கியமாக இந்த சர்வதேச மாணவர்கள் தினம். அவர்கள் இந்த நாட்டை வளப்படுத்த வேண்டியவர்கள். இன்றைக்கு இந்த ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது என்பதனால தான் இந்த மாணவர் தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம். சர்வதேச ஆன்மீக தினமாக, சர்வதேச ஆன்மீகத்தோடு ஆண்கள் தினமாக 15, 19, 11 நாம் கொண்டாடுகின்றோம். அன்பானவர்களே, ஆண் என்பவன் படைக்கப்பட்டவன். அதை சிந்தித்து பாருங்கள். சிறு வயது பருவம், இளமை பருவம், பெரியவர் முதியவர் பருவம், இந்த பருவத்தில் இந்த ஆண்களுடைய தினமாக, ஏன் தந்தையர் தினம், ஆண்கள் தினத்திற்கு மேல் அடுத்து தந்தையர் தினமாக, பெற்றோர் தினமாக, அப்போ ஒவ்வொரு தினமாக கொண்டாடுகின்றார்கள். இங்கே ஆண்கள் தினம் என்றால் அந்த ஆண்கள் உலக தரவில் இருக்கின்ற தன்னுடைய 5 கோட்பாடுகள், சிறுவர் நிலையில் இருக்கின்ற போது அவனுடைய வளமை, அவன் ஒரு குடும்ப தலைவராக, ஒரு பெற்றோராக, குடும்பத்திற்கோ ஒரு சமூகத்திற்கோ ஒரு தலைவராக, ஒரு செயல் வீரராக, ஒரு அறிஞராக உருவாகுவதெல்லாம் இந்த நிலைகளை கண்டறிந்து ஆண்கள் தினமாக தாங்கள் மற்றவர்களோடு இணைந்து வளப்படுத்துகின்ற ஒரு குடும்ப சூழலையும் பெற்றோருடைய நிலையும் உருவாவதற்கான ஆண்கள் தினத்தை இந்த நேரத்தில் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். இந்த ஆண்கள் என்பது அவர்களுடைய பணி நிமித்தம், அவர்கள் சேவை நிமித்தம் தெரியவில்லை. அவர்கள் வேர் போன்றவர்கள். ஆகவே இந்த வேர் பகுதி உள்ளிருந்து சத்துக்களை வெளிப்படுத்தி மரத்தை உருவாக்கி பழங்களாக கனிகளாக தருகிறது. ஆகவே இந்த ஆண்கள் இப்படிப்பட்ட பயணிக்கின்றதை நினைக்கின்ற போது பெருமிதம் கொண்டு வளப்படுத்துவதில் நீங்கள் வேறாகவும் பலன்களை தருவதில் கனியாகவும் இருங்கள். ஆகவே ஆண்கள் வளப்படுத்துவதில் வேறாக இருக்கின்றார்கள், பலன் தருவதில் கனியாக இருந்து செயல்படுகிறார்கள். ஆகவே இந்த தினத்தில் ஆண்கள் அனைவருக்கும் ஒரு பாராட்டுக்கள், ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அவருடைய வளம்தான் இந்த சமூகத்தின் வளம் என்பதை அறிந்து கொள்வோம். அடுத்தது நம்மளுடைய உலக குழந்தைகள் தினம், சர்வதேச குழந்தைகள் தினம், நம்முடைய தேசத்தின் குழந்தைகள் தினம். இந்த மாதத்திலே உலக குழந்தைகள் தினமும் வருகின்றது. ஆகவே இந்த உலக குழந்தைகள் தினத்தை நாம் அவருடைய உரிமை, அவருடைய கல்வி, அவருடைய சுகாதாரம், அவர்களுக்கான உடல்நல பாதுகாப்புகளை உறுதி செய்து கொள்வதற்காகத்தான் இந்த உலக அளவிலே குழந்தைகள் தினம். ஆகவே இன்றைய குழந்தை எப்படி பேணப்படுகிறதோ, வளர்க்கப்படுகிறதோ, அதுதான் அந்த நாட்டின், தேசத்தினுடைய, வாழ்வினுடைய, குடும்பத்தினுடைய அடிப்படை. உண்மையிலே நான் ஒரு 90 வயது ஒரு பாட்டியை நான் சந்தித்த போது அவர்கள் சொன்னார்கள், இந்த குழந்தைக்கு அற்புதமான ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். 10 மாதம் கருவுற்று அந்த குழந்தை பெறுகிறார் என்றால் அந்த தாயிடமிருந்து அடுத்த குழந்தையினுடைய இடைவெளி 5 ஆண்டுகள் இருக்க வேண்டுமாம். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குழந்தையை பெற்றெடுக்கின்றார்கள். அது அவருக்கு தவறு என்று. அப்போ ஒரு குழந்தையினுடைய அறிவை வளப்படுத்துவதற்கு, அந்த குழந்தையை உருவாகுவதற்கு பெற்றோர்கள் இந்த காலகட்டத்திலே ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலே 3 மாதத்திலிருந்தே சென்று நூலகங்களிலும் பயிற்சிகளிலும் சென்று படிக்கின்றார்கள். அந்த எதற்கு? அந்த குழந்தை தாயின் கருவறையிலே உயிர் பெறுகிறது, வளம் பெறுகிறது, அறிவு பெறுகிறது. ஆகவே அந்த ஞானத்துடன் இந்த குழந்தையை அறிவாக நாம் வளர்ப்பதெடுப்பதற்காக பெற்றோர்கள் இன்றைக்கு கருவறையில் இருக்கின்ற போதே படிக்கின்றார். அப்போ அந்த குழந்தையினுடைய மகத்துவம் பாருங்கள். நான் ஒரு கவிதை எழுதின, ஒரு குழந்தையின் வேண்டுகோள். என்ன அந்த குழந்தையின் வேண்டுகோள்? இந்த உலக குழந்தைகள் எல்லாம் அதை கேட்கின்றது. அம்மா,
நான் பிறப்பதற்கு முன்னாடி ஆணாய் பெண்ணாய் என்று பார்க்கின்றாயே, ஸ்கேன் செய்து பார்க்கின்றாயே. அம்மா, பிறப்பதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள். என் பிறப்பை தள்ளி விடாதீர்கள், அழித்து விடாதீர்கள். சில பேர் பெற்றோர்கள் போய் இந்த குழந்தை பெண் குழந்தை அல்லது ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கிறது என்று அந்த குழந்தை வேண்டாம் என்கிறார்கள். ஆனால் அந்த குழந்தை கேட்கிறது வயிற்றில் இருக்கிற குழந்தையினுடைய அன்பு வேண்டுகோள். அம்மா, நான் பிறப்பதற்கு முன்னாய ஆனா பெண் என்று பார்க்கிறாயே, பிறப்பதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள். உலகமே என் பிறந்த நாளுக்காக காத்திருக்கிறது என்று ஒரு குழந்தை கேட்கிறது. அப்போ வயிற்றில் இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் கேட்பதை இந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் பெற்றோர்கள் உணர வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன். அவை அந்த குழந்தை இப்படி கேட்டு வந்த பிற்பாடு பள்ளியிலே போகின்ற போது ஆசிரியர்களை தலைமை ஆசிரியர்கள், அன்பு ஆசிரியரே, என் வாழ்வை வளப்படுத்துகின்றவரே, எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள், என்னுடைய திறனை கண்டறியுங்கள் என்று அந்த குழந்தை வகுப்பறையிலே கேட்கிறது. உறவு முறையிலே தந்தையிடம் தாயிடம் கேட்கிறது, அம்மா அப்பா, நான் குழந்தையா இருக்கின்றேன், என்னை பேசுவதற்கு வாய்ப்பளி கொடுங்கள், என்னுடைய திறமைகளை வெளிப்படுவதற்கான என்னோடு உறவாடுங்கள். எந்த நேரமும் ஆபீஸ் வேலையிலையோ போன்லையோ டிவிலையோ பார்த்து கொண்டு என்னை நலம் அறிந்து கொள்ளாமல் வளர்ச்சிக்கு இல்லாமல் இருக்கின்றீர்களே என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அவை குழந்தையின் வேண்டுகோள் என்பது ஒரு தாயும் ஒரு குடும்பம் இந்த உலகத்திற்கே சவால் விடுகிறது. அது பிறப்பதற்காக ஒரு வாய்ப்பை கொடுங்கள், உலகமே ஒரு குழந்தையினுடைய பிறப்புக்காக காத்திருக்கிறது என்று அந்த குழந்தை அன்புடன் வேண்டுவதை ஒவ்வொருவரும் இந்த நேரத்திலே, இந்த உலக குழந்தைகள் தினத்திலே நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்றும், 21/11 தொலைக்காட்சிகள் தினம். இன்று நவீன விஞ்ஞான காலத்திலே இந்த தொலைக்காட்சிகள் மூலம் பலவிதமான நன்மைகளை, அரசியலாக இருக்கட்டும், விவாதங்களாக இருக்கட்டும், நல்ல நாளுடைய செய்திகளாக இருக்கட்டும், நம்மளுடைய பொழுதுபோக்காக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், எல்லாம் இன்று இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த தொலைக்காட்சி தினமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது 1996 முதல். அடுத்து உலக நினைவு தினம். தயவுசெய்து இந்த நினைவு தினம் என்பது போக்குவரத்து சாலையிலும் சரி, உலகப் போரின் போதும் சரி, நம்முடைய விபத்துகளால் ஏற்படுகின்ற நிலையில் ஏற்பட்ட இறந்தவர்களுக்காக நினைவு கூற வேண்டும். முன்னாள் இராணுவத்தில் வீரர்கள், நம் நாட்டுக்காக பாதுகாத்த இராணுவர்கள், இவர்களை தனக்கு இல்லாமல் பிறருக்காக நிலையில் இறந்தவர்களை நினைவு கூறும் வகையில் இந்த நினைவு நாளாக நாம் அதை கொண்டாடப்படுகிறோம் இந்த நாளத்திலே. அடுத்த நாளாக உலக பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு சட்டம். ஆகவே இன்றைய காலகட்டத்தில் பெண்ணின் ஒரு சமுதாய முன்னெடுப்புகளை சம உரிமையாக நாம் பாவிக்கின்ற நிலையிலே அந்த பெண் கொடுமை, பெண் உரிமை மீறுதல்கள் நிறைய நடக்கின்றன. அதற்காகத்தான் நிறைய சட்டங்கள் வந்திருக்கின்றன. 50% அல்லது உள்ளாட்சியிலே 30% இப்படியெல்லாம் இருந்து வாய்ப்புகள் கொடுத்தாலும் அந்த பெண்கள் உரிமையை பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்கள் மதிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு கணவன் மனைவி இருக்கின்றால் அந்த மனைவிக்கு நாம் நன்றி சொல்வதாக இருக்க வேண்டும். உண்மையிலே அவர்கள் அந்த உரிமையும் அவருடைய செயல்படுத்துவதற்கான ஒரு விழிப்புணர்வும் இல்லை என்றால் நாம் இல்லை. ஆகவே இந்த நேரத்திலே நான் உண்மையிலே சொல்லுகின்றேன், பெண்கள் மதிக்கப்பட வேண்டும், அவர்கள் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்கள் போற்றப்பட வேண்டும் என்பது தான் இந்த நேரத்தில் நாம் கூறுகின்றோம். அடுத்தது நம்மளுடைய இது 1860 1973 இந்த சட்டங்கள் உருவாக்கப்பட்டு தற்போது 2011 ஆண்டு சட்ட திருத்தங்கள் பயன்படுகிறது. ஆகவே 26/11 அரசியல் அமைப்பினுடைய நிலை உருவான தினம். இந்த அரசியல் அமைப்பை பல ஆண்டுகளாக வடிவமைத்து நம்முடைய சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய உலக அளவில் ஒரு பெரிய சட்டத்தை இந்த குடியரசு நம்முடைய நாட்டை ஆளுவதற்கான சட்டங்களை உருவாக்கிய சட்ட தினமாக அதை கொண்டாடுகின்றோம். ஆகவே இதில் முக்கிய தினங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த தினங்களை நீங்கள் நினைவு கூர்ந்து என்னுடைய பிடித்தமான இந்த குழந்தைகள் தினத்தை, குழந்தைகளான ஒரு வாய்ப்பை கொடுங்கள், அந்த குழந்தை நம்மளோடு கேட்கிறது என்பதை உறிந்து கொண்டு இந்த மாதத்தினுடைய நாட்களை நீங்கள் நினைவுபடுத்தி செயல்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.